ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டாக். இன்றைக்கி நம்ம எல்லாருமே நம்ம மொபைல்லேருந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு இல்லை நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம மொபைலுக்கு வந்து ஃபைல் ஷேர் பண்ணுவோம். ஏன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஃபைல் ஷேர் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு தேவையான விஷயமா தான் இருக்குது. இந்த ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்காக நம்ம மொபைலில், அதாவது நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து சில பேர் வந்து இந்த ஆப்ஷன் வந்து நம்ம மொபைலில் ஒர்க் ஆகலை, இதனால் வந்து கம்ப்யூட்டருக்கும் மொபைலுக்கும் வந்து ஃபைல் ஷேர் பண்ண முடியல அப்படின்ற இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூஎஸ்பி டீபக்கிங் வந்து ஒர்க் ஆகாட்டி நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைல் எப்படி ஒரு ஈஸியான ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணி திரும்பவும் வந்து அந்த யூஎஸ்பி டீபக்கிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃபைல் ஷேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஒன் பை ஒன் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. ஸோ உங்கள் மொபைலில் வந்து யூஎஸ்பி டீபக்கிங் வந்து ஒர்க் ஆகுது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து போயிருங்க. போயிட்டு இதில் வந்து பண்ணியே பார்ப்பீங்கன்னாச்சுன்னா சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணி இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனோடனே சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்ட முடியும். அப்படி அது காட்டுமா இருந்துச்சுன்னா அதை உள்ளால உங்களுக்கு கிளிக் பண்ணி போயிட்டு யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்ற ஆப்ஷனை வந்து பார்த்து எனேபிள் பண்ணிக்கொள்ள முடியும். பட் இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுதே இல்லை. ஸோ அப்படி ஷோ ஆகாட்டி வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து சிஸ்டம் உள்ள போயிட்டு இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா அபவுட் ஃபோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா பில்ட் நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க. கிளிக் பண்ணிகிட்டே இருக்கப்போ வந்து உங்கள் மொபைலில் வந்து பின்கோடை வந்து டைப் பண்ண சொல்லும். ஸோ அதையுமே வந்து நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா யூ ஆர் நவ் டெவலப்பர் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்படி டிஸ்பிளே ஆகுன அப்புறமா பேக் வந்து போயிருங்க. பேக் போயிட்டு திரும்ப வந்து செட்டிங்ஸில் சிஸ்டம் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரப்போ டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதுலையுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும் பொழுது யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டீபக்கிங் அப்படின்ற ஆப்ஷன் கிட்ட உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். டீபக் மோட் வென் யூஎஸ்பி இஸ் கனெக்டட். ஸோ இதை வந்து உங்களால் இந்த இடத்துல எனேபிள் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ எலோ பண்ணட்டான்னு கேட்குது. ஸோ அதுக்குமே ஓகே கொடுத்துக்கொள்ளுங்க. இப்படித்தான் வந்து நம்ம யூஎஸ்பி டீபக்கிங் வந்து ஷோவாக காட்டி அதை வந்து ஷோ பண்ண வச்சு நம்ம எனேபிள் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி எனேபிள் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இந்த ஆப்ஷன்லேயே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு டீபக்கிங் அப்படின்றதுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் ஆகுதில்ல அப்படின்னா, உங்கள் மொபைலில் யூஎஸ்பி டீபக்கிங் ஒர்க் ஆகுதில்ல அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸையுமே நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப எனேபிள் பண்ணி டீபக்கிங் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இந்த இடத்துல செட்டிங்ஸில் ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் செய்யும் பொழுதுமே வந்து இந்த ஆப்ஷன் வந்து அலோஸ் ப்ரொமோட் வென் கனெக்டிங் டு யூஎஸ்பி. ஸோ இது வந்து டிசபிள் இருக்குது. அதை எனேபிள் பண்ணியும் செக் பண்ணி பாருங்கள். அப்படி செய்யும் போதுமே வந்து யூஎஸ்பி டீபக்கிங் வந்து ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஏன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிஸ்டம் அப்படின்றதுக்கு போயிட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு உங்கள் மொபைலில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்க வந்து சாஃப்ட்வேர் வெர்ஷன் வந்து அப்டேட்டில் இருக்கா அப்படின்றது செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாமல் நம்ம பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே வந்து இந்த யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகாமல் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். அதனால் வந்து நீங்கள் ஒருக்க வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். அதோட வந்து உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைலையும் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால் வந்து இந்த யூஎஸ்பி டீபக்கிங் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், ஷோ ஆகாமல் இருக்கலாம். அதனால ஒரு சிம்பிள் ரீஸ்டார்ட் கூட வந்து இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒருக்க வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் பொண்ணாகுன அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஒன் பை ஒன் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக வந்து உங்கள் மொபைலில் யூஎஸ்பி டீபக்கிங்கில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். என்ன ஸ்டெப்பில் வந்து உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி உங்கள் சப்போர்ட்டையும் தாங்க. தேங்க்யூ.